பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களிலும் நாம் மனுஷருக்கு பயப்படுவோமானால் அது நமக்கு போராட்டத்தையும் பிரச்சனையும் உண்டு பண்ணும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கூட பிறந்தவர்கள் மூலமாக அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் யோசேப்பு கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால அந்த தேசத்தில் உயர்ந்த இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். போராட்டங்கள் இல்லாமல் வாழ்வில் மனமாற்றத்தை காண முடியாது. எப்படி யோபனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் ஏற்பட்டது நிமித்தமாக இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல உபத்திரவத்தின் வழியாக நாம் செல்லும்போது நாம் உருவாக்கப்படுகிறோம். தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறார். சோதனைகள் வரும்போது நாம் சோதனையை சாதனையாக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். சிற்றை இருக்கும்போது தான் நான் தேவ பிள்ளைகளாய் மாற முடியும் என்று சொல்லி வேதாகமத்தில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பாடுகளின் வழியாய் செல்லாமல் அந்த பரலோகமாகிய பரம தேசத்தை நீங்களும் நானும் காண முடியாது. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தரை நம்பியிருக்கிறவன் மாத்திரமே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம், பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை சார்ந்து கொள்ளும்போது தெய்வ பலன் நம்மளை ஆட்கொள்ளும், தேவ ஞானம் நம்மளை ஆட்கொள்ளும். தீங்கு செய்ய யோசேப்பின் சகோதரர்கள் எவ்வளவோ முயற்சித்து தீங்கு செய்தார்கள். கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினார். தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இதை கேட்கிற நீங்களும் நானும் கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். கர்த்தரே நாம் நம்பியிருக்கிற கண்மலை, அவரே உயர்ந்த அடைக்கலம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆமேன். God bless you. Have a blessed day.